அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய ஒரு ஓன் ரெசிபி நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணேன். சரி அதான் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா, நானே சொல்லிர்றேன். நீங்க வேற எதுவும் யோசிக்கிறதுக்கு முன்னாடி, இது வந்து பலாப்பழம். பலாப்பழம் மாதிரி இருக்கா அப்படின்னு தெரியல. பட் அந்த மாரி ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ரொம்ப காமெடியா இருக்கு எனக்கே பார்க்கறதுக்கு. எங்க வீட்லலாம் இது வந்து வேற அப்படின்னு நெனச்சாங்க. இது பார்த்தோனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேரமல் ஒரு ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துட்டு, அடுப்புல வச்சுட்டு, அது நல்லா உருகுனதுக்கு அப்புறமேட்டுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு, நல்லா எல்லா சர்க்கரையும் உருகுனதுக்கு அப்புறமேட்டுக்கு, நம்ம எந்த கப்ல வந்து சர்க்கரை எடுத்தோமோ, அதில பாதி அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஆட் பண்ணுங்க. ஏன்னா வந்து இது சிலப்போ அப்படியே மேல தெறிக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு கட்டி முட்டியுமா இருக்கும். அது கொஞ்சம் நேரத்திலேயே அந்த மெல்ட் ஆயிரும். இந்த அளவுக்கு மெல்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். அத வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணும்போது நமக்கு இதுக்கு மேல வந்து திக் ஆகாம இதே கன்சிஸ்டன்சில இருக்கும். அதுக்காக தான். இது கூடயே வந்து 1 கப் வந்து பலாப்பழ துண்ட வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இத போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்லயே வச்சு வேக வச்சிருக்கலாம். இந்த ஃபுல் ப்ராசஸ்க்குமே அடுப்பு ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இது வந்து ஓரமா இருக்கட்டும். இப்ப கேக்குக்கு 1 கப் மைதா கூடவே ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் எடுத்து நல்லா சலிச்சுக்கலாம். இது கூடயே வந்து ஃபுட் கலர் கொஞ்சோண்டு எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. இது ஓரமா இருக்கட்டும். ஒரு 4 முட்டையோட மஞ்சள் கருவு தனியா, வெள்ளை கருவு தனியா எடுத்து வச்சிருக்கேன். இப்ப மஞ்சள் கருவுல 1 கப் சர்க்கரையில பாதி மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு பீட் ஆனதுக்கு அப்புறம் பைனாப்பிள் எசன்ஸ் வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது சேர்த்தும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த எசன்ஸு. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 4 துண்டு பலாப்பழம் மட்டும் கொஞ்சமா பால் ஊத்தி மிக்ஸியில வந்து அரைச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அத வந்து இந்த மிக்ஸ் கூட வந்து சேர்த்திட்டு நம்ம வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு பீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மாவு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அதில கொஞ்சம் கொஞ்சமா இதில போட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்கும். மாவு நல்லா திக்கா இருக்கும். இது கூட வந்து ஒரு 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு 50 எம்எல் அளவுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் ஓரமா இருக்கட்டும். இப்ப நம்ம முட்டையோட வெள்ளை கருவு தனியா எடுத்து வச்சிருக்கோம்ல, நம்ம மீதி இருந்த சர்க்கரைய வந்து மிக்ஸியில வந்து பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். அத கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது பீட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். இது பார்க்கவே சூப்பர் ஃப்ளஃபியா இருக்கும். இப்ப இத வந்து நம்ம ஆல்ரெடி பேட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2 பேட்ச் 3 பேட்ச்சா வந்து பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஜென்டிலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஜென்டிலா இது எந்த அளவுக்கு வந்து ஃப்ளஃபியா இருக்கோ, கேக்கும் அந்த அளவுக்கு ஃப்ளஃபியா இருக்கும். சாஃப்ட்டாவும் இருக்கும். அதுக்காக தான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி வந்து ஒரு பாத்திரத்துல வந்து எண்ணெய் தடவி பட்டர் பேப்பர் லைன் பண்ணி வச்சிருந்தேன். அதுல ஊத்திட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்தேன். அதில வச்சு கரெக்டாக வந்து எனக்கு 1 ஹவர் டைம் ஆச்சு. நீங்க ஒரு 40 மினிட்ஸ்லேருந்தே வந்து செக் பண்ணிக்கோங்க. கேக் வந்து பேக் ஆகியிருக்கான்னு. செம்ம சூப்பரா ஃப்ளஃபியா வந்து பேக் ஆயிருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இது அப்படியே நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது, அப்படியே கேக் வந்து அமுந்துருச்சு. ஆனா பயங்கர சாஃப்ட்டா இருந்துச்சு. என்னன்னு தெரியல. எதுக்காக அமுந்துச்சுன்னு தெரியல. சரி இது வந்து நம்ம வந்து கோட்டிங் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு 3 லேயரா கட் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் லேயர் வச்சுட்டு சுகர் சிரப் ஆட் பண்ணிட்டு, விப்பிங் கிரீம் அப்ளை பண்ணிட்டு, நம்ம ஆல்ரெடி வந்து பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? ஜாக் ஃப்ரூட் ஃபில்லிங்கு. அது இது கூட வந்து நடுவுல வந்து ஃபில்லிங்கா யூஸ் பண்ணிக்கிறேன். இது இப்படியே சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா இது மட்டுமாவது ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இல்ல நீங்க வந்து ஏதாவது பாயாசம் பண்றீங்க அப்படின்னா, இந்த இத வந்து யூஸ் பண்ணலாம். இல்ல வந்து ஃப்ரூட் சாலட்லாம் பண்றீங்க அப்படின்னா, ஃப்ரூட் கஸ்டர்ட்லாம் பண்றீங்கன்னா, இது கண்டிப்பா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இது வந்து எல்லா லேயரும் செட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு கிரம் கோட் மாதிரி குடுத்துட்டேன். இப்படியே வந்து விட்டுருந்துருக்கலாம். இருந்தாலும் நம்மளுடைய கைவண்ணங்கள எங்கேயாவது காட்டணும் இல்லையா? அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா, இது கிரம் கோட் குடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான், சரி இது ஜாக் ஃப்ரூட் மாதிரி நம்ம வந்து செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல ஃபர்ஸ்ட்டு வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அத இது மேல வச்சுட்டு அ அப்படியே கேக்க வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப நம்ம எடுக்கிற கேக்லாம் வந்து திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதில கொஞ்சமா வந்து நம்ம க்ரீம் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கு மேல நான் காட்டுவேன் உங்களுக்கு பாருங்க. இத மறுபடியும் க்ரம் கோட் பண்ணிக்கிட்டேன். அ ஜாக் ஃப்ரூட் ஷேப்ல தான் பண்ணணும்னு நெனச்சேன். பட் எனக்கு இந்த அளவு தான் ஜாக் ஃப்ரூட் ஷேப் வந்து வந்துச்சு. நீங்க நல்லா பண்ணுவீங்கன்னா, கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா? ஓரத்துல கட் பண்ணி வச்சிருந்த கேக்கையும் இதே மாதிரி மேல வச்சாச்சு. அப்பதான் நம்மளுடைய பலாப்பழ துண்டுகள்லாம் வெளியில தெரியும். கட் பண்ணி காமிச்சா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். இது மேலயே க்ரம் கோட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து செட் பண்ண வச்சுருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு பைப்பிங் பேக்ல வந்து க்ரீம் வந்து போட்டுட்டு கிரீன் கலர் ஃபுட்
ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு இப்படி கூரா இருக்க நாசில் வச்சு புள்ளியா வச்சு லைட்டா அந்த முள்ளு மாதிரி தெரியிற மாரி எடுத்து விட்டுக்குங்க. நாசில் இல்லைனாலுமே தேவையில்ல. சும்மா பைப்பிங் பேக்ல போட்டு இப்படி புள்ளியா வச்சீங்கனாலே வந்துரும். அவ்வளோதான். பார்க்க எப்படி இருக்கு? ஜாக் ஃப்ரூட் மாதிரி கண்டிப்பா இல்ல. மேல வச்சிருக்க பலாப்பழ துண்டுகளும் அதே மாதிரி கேக்லயே வந்து புடிச்சு வச்சது தான். நல்லாருக்கா என்னன்னு சொல்லுங்க. பட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. புடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.